This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பட்டாசு ஆலை விபத்துகள் மூலம் உயிரிழப்புகள் ஏற்படுவது தொடர்கதையாகி வருகின்றன. ஒவ்வொரு முறை விபத்து ஏற்படும் போதும் ஆலைகள் முறையாக விதிகளை பின்பற்றாததே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இந்நிலையில் பட்டாசு ஆலையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் மூலம் நாட்டின் 90% பட்டாசு தேவை பூர்த்தியாகிறது. சிவகாசியில் பட்டாசு தொழில் மூலம் ஆண்டுக்கு 4800 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதாக மதிப்பிடப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 20 விபத்துகள் ஏற்படுகின்றன. இவை பெரும்பாலும் ஆலைகளில் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தினாலோ அபாயகரமான ரசாயனங்களை சரியாக கையாள பயிற்சி பெறாத தொழிலாளர்களை பணி அமர்த்துவதாலோ ஏற்படுகின்றன. 2021ஆம் ஆண்டில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குனர் பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டார். அதன்படி பட்டாசு தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயன கலவை முழுமையாக பயன்படுத்தப்படுவதை தொழிற்சாலை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மீதமுள்ள ரசாயன கலவையை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு உற்பத்தியை அனுமதி பெற்ற நபர்களை கொண்டு ஒரு அறையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ரசாயன கலவை தயாரிக்கப்பட்டவுடன் நிரப்புதல் செயல்பாடு விரைவில் செய்யப்பட வேண்டும். இதனால் விபத்துகளுக்கு வழிவகுக்கும் ரசாயன கலவையின் சிதைவை தவிர்க்க முடியும். மேலும் ரசாயன கலவைகளை அதிகமாக கையிருப்பு வைக்கக்கூடாது என்றும் இரும்பு பொருட்களை உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடாது என்றும் வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன. அலுவலக அறை அல்லது பட்டாசு தயாரிக்கும் அறைக்குள் பரிசு பெட்டிகள் தயார் செய்யப்படாமல் இருப்பதையும் தொழிலாளர்கள் பணியின் போது தங்கள் செல்போன்களை கொண்டு வருவதில்லை என்பதையும் தொழிற்சாலைகள் உறுதி செய்ய வேண்டும் என வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றாததாலேயே பட்டாசு ஆலை விபத்துகள் ஏற்படுவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பட்டாசு ஆலைகளில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உரிமையாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதே தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.